This is for 10th standard applications of trigonometry chapter. இந்த chapter நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா how to we are using trigonometry concepts in our daily day-to-day life. அதான் இந்த சாப்டருடைய ஸ்பெஷாலிட்டி. முதல்ல இந்த சாப்டர் நம்ம how we are using trigonometry ratios அப்படின்னா நம்ம என்ன படித்தோம் trigonometry ratiosல அந்த ரேஷியோஸை இங்கே நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஜஸ்ட் ரீகால் என்னென்ன ரேஷியோஸ் நம்ம படித்தோம் ஞாபகம் இருக்கா? சின்ன ஜஸ்ட் ரீகால் தட் நம்ம என்ன படித்தோம்? in a right triangle if this is 90 degree opposite to 90 degree is hypotenuse நமக்கு தெரியும். other than the 90 degree remaining two angles must be acute angles அதுவும் நமக்கு தெரியும். இப்போ இந்த ஆங்கிள் நான் சி நான் தீட்டான்னு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இந்த தீட்டாவுக்கு ஆப்போசிட் இருக்கிறது தான் ஆப்போசிட் சைடு, தீட்டாக்கு அட்ஜசன்ட் சைடு இருக்கிறது தான் என்னது அட்ஜசன்ட் சைடு நமக்கு தெரியும். இன்கேஸ் இப்போ நான் தீட்டாவை இந்த பக்கம் எடுத்திருக்கேன், நான் தீட்டாவை வந்து இப்போ நான் வேற ஒரு கலரில் நான் இங்கே எழுதுகிறேன் பாருங்க. தீட்டாவை வந்து நான் இங்கே எடுத்துருக்கேன்னு வச்சுக்கோங்க, இந்த தீட்டாவுக்கு மேலே நான் பையிட சிம்பிளாக யூஸ் பண்ணுறேன். அதர்வைஸ் நான் என்ன பண்ணலாம், ஏ கூட நான் யூஸ் பண்ணலாம். திங்கிறாங்க இன் திஸ் ஏ ஆங்கிள், இந்த ஆங்கிளுக்கு ஆப்போசிட் இருக்கிறது இது ஆகிடும், இந்த ஆங்கிளுக்கு அட்ஜஸ்ட் இருக்கிறது இந்த சைடு ஆகிடும். ஸோ ஆல்வேஸ் 90 டிகிரிக்கு ஆப்போசிட் இருக்கிறது தான் ஹைபாட்டனஸ். இதுதான் சிம்பிள் கான்செப்ட் வி ஆர் யூஸிங் இன் தி இன்ட்ரடக்ஷன் டு ஜியோமெட்ரி. அதில் அந்த ரேஷியோஸை வச்சு நம்ம நிறைய கான்செப்ட்ஸ் பார்த்தோம், அதெல்லாம் இங்கே அப்ளை பண்ண மாட்டோம் இந்த சாப்டரில். என்னென்ன ரேஷியோ ஜஸ்ட் ரீகால் பண்ணுங்க பார்க்கலாம். சைன் தீட்டானா என்னது? ஆப்போசிட் பை ஹைபாட்டனஸ். காஸ் தீட்டா மீன்ஸ் வாட்? adjacent side by hypotenuse. tan theta means என்னது? opposite by adjacent side. இந்த மூணு ரேஷியோ தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். இந்த மூணு ரேஷியோவுடைய ரெசிப்ரோக்கல்ஸ் என்னென்னது நம்ம ஜஸ்ட் ரீகால். கொசிகன் தீட்டா அப்படின்னா சைனுடைய ரெசிப்ரோக்கல் 1 by sin தீட்டா. சீக்கன் தீட்டான்றது என்னது? 1 by cos தீட்டா. காட் தீட்டா அப்படின்றது என்னதுன்னா 1 by tan தீட்டா. இதனுடைய யூசேஜ் வந்து இந்த சாப்டரில் பார்த்தீங்கன்னா ரொம்ப மினிமம் தான், ரொம்ப ரேர் கேஸ் தான் நம்ம அப்ளை பண்ணுவோம். இந்த 3 ரேஷியோஸ் we are going to apply in this chapter. இந்த 3 ரேஷியோஸில் எது நம்ம நிறைய யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த tan theta நம்ம நிறைய யூஸ் பண்ணுவோம். அதனால் உங்களுடைய ஃபர்ஸ்ட் அல்டிமேட் ஜாப் என்ன அப்படின்னா ட்ரிக்னாமெட்ரிக் டேபிள், அந்த வேல்யூஸ் டேபிள் இருக்குங்க இல்லையா, அந்த டேபிளில் போயிட்டு சைன் தீட்டா காஸ் தீட்டா tan தீட்டாவில் நம்ம 0 டிகிரி 30 டிகிரி 45 டிகிரிலாம் நம்ம வேல்யூஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த டேபிளை நம்ம இப்போ தரவு பண்ணணும். அந்த டேபிள் தரவு பண்ணிட்டோம்னா அதில் என்னென்ன வேல்யூஸ் நமக்கு ரொம்ப முக்கியமாக நமக்கு தேவை அப்படின்னு சொன்னால் சைன் 30 காஸ் 30 tan 30 அதே மாதிரி 60s அந்த மாதிரி. இப்போ நான் எனக்கு வந்து ரொம்ப நான் ஸ்லோவாக தான் நான் இது பண்ணுவேன், எங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கனால முடியாதுன்னு சொல்கிற பட்சத்தில் யூ கேன் கீப் மெமரைஸ் தட். ரொம்ப இம்பார்ட் சொல்லும் பொழுது tan 30 tan 60 அண்ட் tan 45 இந்த மூணும் நல்லது தரவு பண்ணி வச்சுக்கோங்க. tan 30 என்ன 1 by √3, tan 60 √3, tan 45 1. இதை படித்த நம்ம சைன் படிச்சிட மாட்டோமா, காசு படிச்சிட மாட்டோமா? ஞாபகம் வச்சுக்கலாம் இல்லை? நம்ம சைன் 30 sin 60 and then sin 45 degree. அதே மாதிரி cos 30 cos 60 cos 45 degree. ஓகேவா? sin 30 உடைய வேல்யூ என்ன? 1 by 2. இப்போ cos 60க்கு 1 by 2. sin 60க்கு வேல்யூ என்ன? √3 by 2. இதோடைய வேல்யூ √3 by. அதனால தான் நான் இதை பக்கத்தில் எழுதியிருக்கேன். யூஸ்வலாக 30க்கு அப்புறம் 45 அப்படி வரும் இல்லையா? ஸோ நமக்கு ஈஸியாக மெமரைஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் sin 45ம் tan 45மே 1 by √2 1 by √2 தான். இது நமக்கு தரவாக தெரிஞ்சாலே போதும், இந்த சாப்டர் நம்ம ஈஸியாக முடிச்சிடலாம். ஓகேவா? நம்ம இந்த அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ட்ரிக்னாமெட்ரியில் த மெயின் கான்செப்ட் இன் அவர் சிலபஸ் வந்து ஹைட் அண்ட் டிஸ்டன்ஸ். நம்ம அப்ளிகேஷன் ஆஃப் ட்ரிக்னாமெட்ரி இஸ் வேரியஸ் ஃபீல்டில் யூஸ் ஆகுது. பட் ஹைட் அண்ட் டிஸ்டன்ஸ் தான் நம்ம சிலபஸில் பார்க்க போகிறோம்.
ஸோ இது ஃபர்ஸ்ட் இதோட இன்ட்ரடக்ஷன் எப்படி அப்படின்னா, இப்போ ஐ மீன் ஒன் மேன் இஸ் ஸ்டாண்டிங் இயர். இதுதான் பேசிக் கான்செப்ட் சில்ட்ரன். இது ஒரு மேன் இஸ் ஸ்டாண்டிங். ஆக்சுவலி ஒரு மேன் நிற்கிறார் அப்படின்னா அவருடைய ஹெட்டில் வந்து இங்கே ஐஸ் இருக்கும். அப்போது இவர் ஸ்ட்ரெயிட்டாக இங்கே நிற்கும் பொழுது இவருடைய ஹைஸுடைய அந்த சைட் பார்த்தீங்கன்னா ஒரு ஹரிசாண்டல் லைனாக தான் இருக்கும். திஸ் இஸ் ஹரிசாண்டல் லைன். ஸ்டாண்டிங் இன் ஸ்ட்ரெயிட். அவர் இப்படி நேராக பார்க்குறாரு. எப்படி இருக்கும் அப்போ நேராக பார்க்கும் பொழுது? இப்படி ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். இதுதான் வந்து என்னதுன்னா ஹரிசாண்டல் லைன். இதுதான் என்னது? ஹரிசாண்டல் லைன். எந்த ஒரு பர்பஸும் இல்லாமல் அவர் தலையை நிமிர்ந்தும் பார்க்கல, குனிஞ்சும் பார்க்கல, அப்படி ஸ்ட்ரெயிட்டாக நிற்கிறார். ஹரிசாண்டல் லைன். இந்த ஹரிசாண்டல் லைன்ல இருந்து சப்போஸ் த மேன் இஸ் ரேசிங் இஸ் ஹெட் அண்ட் இஸ் லுக்கிங் above the horizontal line. அப்போது என்னுடைய லைன் ஆஃப் சைட், நான் இங்கே நிற்கிறேன் அப்படின்னா என்னுடைய கண் பார்வையிலேருந்து அந்த ஸ்ட்ரெயிட்டாக போகிற அந்த லைனை விட என்னுடைய லைன் ஆஃப் சைட் வந்து மேலே இருக்குது. என்னுடைய லைன் ஆஃப் சைட் வந்து நான் மேலே பார்க்குறேன் அப்படின்னு சொன்னால் திஸ் இஸ் தி, இந்த ஆங்கிள் தான் என்னது? ஹரிசாண்டல் லைன் வந்து இந்த லைன் ஆஃப் சைட்டுக்கும் உள்ள ஆங்கிள் தான் என்னது? தீட்டா. இந்த ஆங்கிள் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன். என்ன சொல்லுவோம்? ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன். ஓகே, என்னோட ஹரிசாண்டல் லைன்லேருந்து நான் தலையை நிமிர்ந்து பார்க்குறேன் அப்படின்னா என்னோட லைன் ஆஃப் சைட் வந்து ஹரிசாண்டல் லைனுக்கு மேலே இருக்கும். அந்த ஆங்கிள் பிட்வீன் த ஹரிசாண்டல் லைன் ஆஃப் சைட் தான் என்னது? ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன். அதே வந்து நான் வந்து இப்போ என்னன்னா இது இப்போ மேலே இருக்கிற ஒரு ஆப்ஜெக்டை நான் பார்த்து முடிச்சுட்டேன். இந்த மேலே ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கும், அந்த ஆப்ஜெக்டை நான் பார்த்துட்டேன். ஓகேவா? இப்போ அதே வந்து இங்கே கிரவுண்டில் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த கிரவுண்டில் ஒரு கார் இருக்குது. இப்போ நான் இங்கே பார்க்குறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது என்னுடைய லைன் ஆஃப் சைட் எங்கே இருக்கும்னா இப்படி இருக்கும். இட் இஸ் பிலோ தி ஹரிசாண்டல் லைன். அப்போது இந்த ஆங்கிள் வந்து நான் சம்மதர் நேம் ஆகிக்கேன். இது θ 1 வச்சுக்கோ, θ 2 வச்சுக்கோங்க. இதை நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா இது ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன். இது என்னது? ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன். ஸோ இந்த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன், ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன், இந்த டூ வேர்ட்ஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன்னா இந்த ஹரிசாண்டல் லைனுக்கு லைன் ஆஃப் சைட் மேலே இருக்கும். ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன்னா என்னுடைய லைன் ஆஃப் சைட் வந்து ஹரிசாண்டல் லைனை விட லைனுக்கு கீழே இருக்கும். அதான் ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன். இட் போத் தீஸ் பிளேஸ் மேஜர் ரோல்ஸ் இன் தி ஹைட் அண்ட் டிஸ் கான்செப்ட். ஸோ இப்போ இது கிளியர் ஆகிடுச்சு அப்படின்னா இப்போ நம்ம இன்னொரு முக்கியமான கான்செப்டை பார்க்கணும். இதுலேயே இப்போ இங்கே ஒரு பில்டிங் இருக்குன்னு வச்சுக்கோங்க. பில்டிங், போல், ஒரு வாலில் ஒரு செவர் இருக்குது அப்படின்னா எல்லாமே ஒரு மேன் ஸ்டாண்டிங் எல்லாமே எப்படி இருப்பாங்க? இந்த கிரவுண்டில் இருந்து ஆல்வேஸ் தே ஆர் பெர்பெண்டிகுலர். இதுதான் வந்து இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். எப்போவுமே எந்த ஒரு பில்டிங்காக இருக்கட்டும், ஒரு செவராக இருக்கட்டும், ஒரு எலக்ட்ரிக்கல் போலாக இருக்கட்டும், ஒரு ஸ்டாச்சுவாக இருக்கட்டும், ஒரு டவராக இருக்கட்டும், கிரவுண்ட்லேருந்து எப்படி இருக்கும்? அது 90 டிகிரி கிரியேட் பண்ணும். இது வெரி 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 இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். இது இட் பிளேஸ் மேஜர் ரோல்ஸ். அதனால தான் நம்ம ரைட் ட்ரையாங்கிள் இன்வால்வ் பண்ணுற பித்தாகரஸ் தியரத்தை யூஸ் பண்ணிக்கிறோம், ஹைட் பேஸ் கான்செப்ட்ஸை யூஸ் பண்ணுறோம். அதனால தான் நம்ம ரைட் ட்ரையாங்கிள் பிளேஸ் மேஜர் ரோல் நம்ம சொல்கிறோம். எந்த ட்ரையாங்கிள் நம்ம இதில் வரைஞ்சாலும் ஹைட் அண்ட் டிஸ்டன்ஸ் கான்செப்டில் அது என்னவாக இருக்கும்? ரைட் ட்ரையாங்கிள் தான் இருக்கும். இந்த ரைட் ஆங்கிள் இருக்கும்போது இதனுடைய இப்போது ரொம்ப சிம்பிள் திங். இப்போ இது வந்து ஒரு பில்டிங் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் இமேஜின் பண்ணி, நான் ஏன் இது முன்னாடி எல்லாமே சொல்லிட்டேன் அப்படின்னா நான் சொல்கிற ஒவ்வொரு கான்செப்டையும் லைன் பை லைனாக நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். இதில் நிறைய மீனிங் இருக்கும். இப்போ கான்செப்ட்ஸ் எல்லாம் புரிஞ்சுதுன்னா நீங்களே எக்ஸசைஸ் எடுத்து போட ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஒரு பில்டிங் இருக்குது நான் சொல்லிட்டேன். அந்த பில்டிங்கோட ஹைட் வந்து நார்மலாக ஒரு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து இங்கே நிற்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது என்னுடைய ஹைட் வந்து கன்சிடரபிள். ஆமாம் தானே? இப்போ நான் வந்து ஒரு 5 feet ஹைட் இருக்கேன் அப்படி சொல்லும்பொழுது பில்டிங் ஹைட்லேருந்து பார்க்கும்பொழுது என்னோடய ஹைட் வந்து தெரியும். நான் இப்போ இங்கே இருக்கோம். அப்போ இங்கேருந்து பார்க்குறோம் அப்படின்னா நான் இங்கேருந்து இந்த டவரை பார்த்தாலும் சரி, இந்த பில்டிங்கோட டாப்பை பார்த்தா அது ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆகிடும். இங்கேருந்து நீங்கள் என்ன பார்க்குறீங்க அப்படின்னா அது என்ன ஆகிடும்? ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் ஆகிடும். ஒரு சிம்பிள் திங். ஓகே, இப்போது இதே வந்து நீங்கள் 14th ஃப்ளோர்லேருந்து என்ன பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ மை ஹைட் இஸ் நாட் கன்சிடரபிள். அப்போ என்னுடைய ஹைட் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? இங்கே இதுதான் ஒரு 14th ஃப்ளோர், ரொம்ப ஹைட்லேருந்து என்ன பார்த்தீங்க அப்படின்னா என்ன பார்க்குறீங்க? ஏதாவது ரோட்டில் ஒரு கார் இருக்குது அப்படின்னா த ஹைட் இஸ் நாட் கன்சிடரபிள். இட் லுக் லைக் ஒரு பாயிண்ட். இது ஒரு எப்படி தெரியும் நினைக்கிறீங்க? ஒரு பாயிண்ட்டாக தான் இருக்கும். இது வந்து ஒரு பாயிண்ட். அப்போது இங்கே இருக்கிற ஒரு பர்சன் வந்து இந்த பாயிண்ட், இந்த காரை பார்க்குறாங்க, இல்லை இந்த ஒரு பர்சன் ஃபேம்ஸாக நீங்கள் என்ன பார்க்குறாங்க அப்படின்னா இந்த ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன்.
அப்போ இந்த ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் வரும்பொழுது இந்த லைன் என்னது, ஹரிசாண்டல் லைன். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங். ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் வரும்பொழுது இந்த லைன் வரைகிறது ரொம்ப 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 முக்கியம். இதுதான் எனக்கு ஹரிசாண்டல் லைன் கண்டிப்பாக வரையணும். இந்த ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் வரையும் போது நம்ம என்ன பண்ணணும், இப்போது இங்கே நிற்கிறாங்க அப்படின்னா இந்த ஹரிசாண்டல் லைன்லேருந்து இந்த லைன் ஆஃப் சைட் வந்து இங்கே இருக்குது, இதுதான் தீட்டா. இங்கே தான் மார்க் பண்ணணும், இங்கே மார்க் பண்ணணும். பட் ஐ எம் கோயிங் டு டூ சம் ஒர்க்னு சொல்லும்போது இது எப்படி இருக்கும், இந்த லைனும் இந்த பேஸும் பேரலல் தானே, அப்போ திஸ் இஸ் ஏ டிரான்ஸ்வர்சல் தானே, அப்போ இது தீட்டாவாக இருந்தால் இங்கேயும் என்னவாக இருக்கும், பை ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் தீட்டாவாக இருக்கும். ஸோ இங்கே நான் மார்க் பண்ணிட்டு அப்புறம் நான் இங்கே மார்க் பண்ணணும். ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷனில் இதுதான் பெரிய ரூல். இது போடாத குழந்தைங்களுக்கு மார்க் இல்லை. பை சிபிஎஸ்சி நார்ம்ஸு ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் கொஸ்டின்ஸ் வந்தது அப்படின்னா இந்த லைன் நம்ம வரையலை அப்படின்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, இங்கே வந்து ஃபுல் ஃபிகர் கரெக்டாக கேல்குலேஷன் கரெக்டாக இருந்தால் கூட மார்க் ஷுட் பி ரிடியூஸ்ட். ஓகே சில்ட்ரன். ஸோ ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் வரும்பொழுது நீங்கள் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கணும். சப்போஸ் இது ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் கிடையாது, நான் வந்து இப்போ வந்து என்னென்னா இங்கேருந்து தான் பார்க்குறேன். யார், நான் ஐம் ஸ்டாண்டிங் இயர், நான் வந்து ஒரு 14th ஃப்ளோரில் இருக்கிற ஒரு டவருடைய டாப்பை நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லும்பொழுது இங்கேருந்து நான் பார்க்குறேன். அப்போ திஸ் இஸ் ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன். என்னுடைய இங்கே இருக்கிற நான் லைன் ஆஃப் சைட் சொல்லும்போது என்னுடைய லைன் ஆஃப் சைட் வந்து ஹரிசாண்டல் லைனோட மேலே இருக்குது. இந்த ஆங்கிள் தான் கிரியேட்டட் பை திஸ். இப்போ நான் முதல்ல டீச் பண்ணுறதுக்கு லிங்க் பண்ணி பார்க்குறீங்களா, புரியுறதா? ஸோ இதுதான் வந்து ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன். ஏ டவுட் இன் திஸ்? ஓகே, நெக்ஸ்ட் கான்செப்ட் போயிடலாமா? நெக்ஸ்ட் என்னோட முக்கியமான கான்செப்ட் என்ன அப்படின்னா, நான் எல்லா கான்செப்ட்ஸும் முதலையே கொடுத்துட்றேன், அதுக்கப்புறம் நம்ம சம்ஸுக்கு போகலாம். இப்போ நான் இங்கே நிற்கிறேன். ஓகே, இப்போது இஃப் ஐ வாண்ட் டு மூவ் டுவார்ட்ஸ் த பில்டிங், நான் இங்கேருந்து பில்டிங்கை நோக்கி நான் நகர்றேன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகும், இந்த ஆங்கிள் வில் பி, இப்போ நகர்ந்துட்டு நான் இங்கேருந்து இப்போ இந்த பில்டிங்கோட டாப்பை நான் பார்க்குறேன். அப்போ இங்கே என்ன ஆங்கிள் இருந்ததோ இந்த ஆங்கிள் என்னவாக இருக்கும்னா இன்க்ரீஸ் ஆகிடும். ஆங்கிள் என்னவாக இருக்கும், இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ தீட்டாவோட சம் டிகிரிஸ் வில் பி ஆடட். அதுவே வந்து நான் பில்டிங்லேருந்து இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஐ எம் அவே ஃப்ரம் த பில்டிங், ஐ எம் கோயிங் அவே ஃப்ரம் த பில்டிங், நான் நகர்ந்து போகிறேன் அப்படின்னா நான் இங்கேருந்து இந்த பில்டிங் டாப்பை பார்க்குறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்னவாக இருக்கும், ஆங்கிள் வந்து டிகிரிஸ் ஆகும், தீட்டாலேருந்து மைனஸ் டிகிரிஸ் ஆகும். ரொம்ப சிம்பிள் லாஜிக். நீங்களே ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஒரு ரூமில் ஒரு எட்ஜில் ஒரு கார்னரில் நின்றுக்கிறீங்க, நின்றுட்டு அங்கே இருந்து உங்கள் ரூமில் இருக்கிற ஒரு ஃபேனை வந்து பார்க்குறீங்க. ஜஸ்ட் அப்சர்வ் த ஃபேன். அந்த ஃபேன் பார்க்கும்போது யூ ஆர் ரேசிங் யுவர் ஹெட்டு, அப்போ ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் நமக்கு தெரியாது. அப்புறம் நீங்கள் பார்த்துட்டே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த க்ளோசர் டு த ஃபேன் அந்த இடத்துக்கு நீங்கள் போயிட்டு அங்கேருந்து நீங்கள் பாருங்கள், இன்னும் உங்களுடைய ஹெட்டை வந்து நீங்கள் ரேஸ் பண்ணுவீங்க. அப்போ அந்த தீட்டா வில் பி இன்க்ரீஸ்டு, ஆங்கிள் வில் பி இன்க்ரீஸ்ன்றது ப்ராக்டிக்கலாக யூ ஆர் நோயிங். ஓகே, ஸோ ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும், வென் வி ஆர் closer to the object, angle will be increased. When we are away from the object, angle will be decreased. Angle means angle of elevation will be decreased. இது மைண்ட் நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. Again I will repeat, if the object we are closer to the object, we are moving closer to the object, angle of elevation or angle will be increased. We are away from the object, angle will be decreased. இது important concept. இப்போ என்ன சொல்லியிருக்கேன், ஒரு ஹைட் ரொம்ப டாப்லேருந்து பார்க்கும்பொழுது அவர் ஹைட் இஸ் நாட் கன்சிடரபிள், அது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. இன்னொன்று நம்ம அந்த ஆப்ஜெக்ட் நம்ம பில்டிங்கோ நம்ம ஒரு டவர் நிற்குதோ அதுக்கு க்ளோஸராக நம்ம போக போக அந்த ஆங்கிள் வில் பி இன்க்ரீஸ் ஆகும். அதில் நம்ம தூரமாக தள்ளி போக போக ஆங்கிள் வில் பி டிக்ரீஸ். இந்த 2 கான்செப்ட்ஸும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். புரியுதா? இப்போ நம்ம சம்ஸ் போயிடுவோமா? எக்ஸசைஸ் 15.1 போயிடலாமா? அதுக்கு